ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கூடுதலாக தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆவணி மாதம் அமையுது. பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் இப்போது 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சிகளை குறிக்கக்கூடிய அருமையான இடத்துல இருக்கிறார். பஞ்சமாதிபதி ஆட்சியாக இருந்தால் என்ன நடக்கும்? பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள், கவலைகள் இதெல்லாம் அப்படியே விலகும். புள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது. உண்மையை சொல்லப்போனால் தோளுக்கு மிஞ்சினா தோழன் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? பிள்ளைகள் இப்படி பேச்சை கேட்க மாட்டேங்குது, அப்படி பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணத்துக்கு மறுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, இதைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்க, அல்லது திரும்பி நான் வரமாட்டேன் இங்கேயே செட்டில் ஆகிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று கண்ணே கண்ணன்னு பெற்றுக்கிட்டு நான் எங்கெங்க பிள்ளையை புரிஞ்சு இப்படி இருக்கிறது அப்படி இருக்குதுன்ட்டு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் எல்லாவற்றிற்கும் பஞ்சமாதிபதி பிள்ளைகளை குறிக்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் ஆட்சி அடைகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி, இளைஞர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு என்ன நடக்கும்? அதிர்ஷ்டம் வேலை செய்யும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மேஷராசியில் இப்போது விரயச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனியை இப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்கறதுனால சுப செலவுகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏழரை சனியின் காரணமாக அரசு வேலை கிடைக்காதோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதத்திலிருந்தே நன்றாக போகிறது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அதன் மூலமாக அரசு வேலை இந்த வருடத்திலேயே கிடைப்பதற்கான பரீட்சை எழுதக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே எழுத போகிறீங்க. அரசு வேலை உண்மையிலே நல்லபடியாகவே கிடைக்கும் என்கின்ற, எதற்கும் நான் தயார் என்கின்ற, அதன் மூலமாக முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் தொல்லைகள் விலகினோம்னா வருமானம் தானங்க வரணும். வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியான 15 நாட்களுக்கு பிறகு உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாகவே இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பது என்பது எல்லா நிலைகள்லையும் கடனை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய, கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் அப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய அளவில் கஷ்டங்கள், கவலைகள் இருக்காதுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழரை சனி அமைப்புகளை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புனாலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் இப்போது குருவின் பார்வை இருக்கிறனால வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே செட்டில் ஆகி ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு விசா ப்ராசஸ் பண்ணணும், அல்லது அந்த சிட்டிசன்ஷிப் கார்டு கிடைக்கணும், க்ரீன் கார்டு கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகள் அமையக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதமாகவே ஆவணி மாதம் நல்லா இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய, மனோதைரியம் பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் 2026 மேஷராசிக்காரர்கள் எல்லோரும். ரிஷபம்,
ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் முதற் பகுதியில் சுக்கிரன் கொஞ்சம் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல வேளையாக ராசியில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார்ன்றது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதில் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, மனைவி பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்றையும் சொல்லணும், மனைவி கூட பிறந்த மச்சான் அல்லது மாமனார் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நானாக வந்து கேட்கணுமா, அவங்களே என் நிலைமையை பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நான் நல்லா இருந்தால் அவங்க புள்ள அவங்க தங்கச்சி அவங்க அக்கா தானே நல்லா இருக்க போகுது, இதை கூடவா நாங்கள் வாய் விட்டு பேசணும்னு சொல்லிட்டு மாமனார் வீட்டிலிருந்து மச்சான்மார் தரப்பிலிருந்து ஏதாவது உதவி கேட்கணும், உதவி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் தேடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் அது பிற்பகுதியில் தான் நடக்கும். ஏன்னா ஆவணி மாதம் முதல் 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வலிமையற்ற நிலைமையில் இருக்கிறார், நீச்சத்தில் இருக்கிறார். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எது தேவை எது தேவையில்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதில் ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் 4ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறார். என்ன நடக்கும்? அம்மாவோடு இருக்கக்கூடிய உறவுகள் நன்றாக இருக்கும். தாய் என்கின்ற தெய்வம் எதையாவது நீங்கள் கேட்டு அதை மறுப்பு சொல்லாமல் அதற்கான சம்மதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அம்மாக்கிட்ட கேட்கணும்னே இருக்கிறோம், ஒரு சம்மதத்திற்காக. ஒரு சொந்த வாழ்க்கையில் அம்மாவுடைய தயவு அம்மாவுடைய அனுமதி தேவைப்படுகிறது. தாயை மிஞ்சிய தெய்வம் இல்லையே, தாய் சரி சொன்னாலே எல்லாத்தையுமே சரியாக்கிடலாமே, ஆனால் அம்மாக்கிட்ட எப்படி கேட்கணும்னு தயக்கமாக இருக்குது. இந்த மாதிரியானவர்கள் எல்லாமே ஆவணி மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அப்படியே அந்த ஆட்சி என்கின்ற நிலைக்கு மாறியதற்கு பிறகு அம்மாக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வீடு கட்டுற வீடு வாங்கக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும். பிற்பகுதி தான், முதல் 15 நாட்களுக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். வீடு வாங்கினா என்ன, மாதம் ஒரு 10 ரூபா 5 ரூபா டியூ வருமா, கட்டிட்டு போகிறது, வருமானம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், அல்லது இனிமேல் உறுதியான திருப்தியான வருமானங்கள் வரும் போல இருக்கிறது என்கின்ற மாதிரியாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் தயவினால் கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மை. தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் யாராக இருந்தாலும் வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய தன்மையும், இளைஞர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், ஏற்கனவே இருக்கிற வண்டியை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு 2 வீலர்லேருந்து கார் வாங்கக்கூடிய அமைப்பு என யோகங்கள் இருக்கக்கூடிய பிற்பகுதி அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப மாதங்க ஆவணி மாதம் அனைத்து ரிஷபத்தினருக்கு. மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். ஏற்கனவே 2, 3, 4 என 3 பயிற்சிகள் வரும். மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கின்ற சூரியனோடு இருப்பார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துல ஒரு கடைசி வாரத்தில் உச்சம் என்கின்ற அற்புதமான நிலை அடைவார். இது என்ன காட்டுதுன்னா, மாத ஆரம்பம் கிராஜுவலாக ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் ஒரு சுமாராக இருக்கும். 2வது 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக அப்படியே கடன்னு ஸ்பீடாக நடக்கும். அதோடைய பெனிஃபிட்ஸ் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி, இந்த மாதிரி 3 செக்டாராக மிதுனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தின் முதல் 10 நாட்கள், நடு 10 நாட்கள், பிற்பகுதி 10 நாட்கள் என அப்படியே பிரிச்சிடலாம். சக்ஸஸ்ஃபுல் மாதங்க இந்த மாதம். அதிலேயே நண்பர்களின் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய, உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு நண்பருக்கு உயர் பதவி கிடைப்பது, அவரே உயர் அதிகாரத்தில் அந்தஸ்தில் இருக்கிறது, அவரே வந்து பழச மறக்காமல் நம்மக்கிட்ட பேசுகிறார் பாருன்ற மாதிரியாக ஒரு இன்ப நிகழ்வுகள் நண்பர்களின் மூலமாக, உண்மை நண்பர்களின் மூலமாக ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது கிடைக்குங்க. பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்குதுங்களையா, சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட சனியை அவர் சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் 10ஆம் இடத்தோடு சுக்கிரன் குரு 2 பேருமே ஒரு முதல் 20 நாட்கள் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் 2 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பணவரவுக்கு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. ஐயா, பணத்தில் தாங்க எல்லாமே இருக்குது, அதுதாங்க உண்மையும் கூட. நம்ம கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தாலும் காசு வந்தால் எல்லாம் வந்துடுமான்னு கேட்டால் கூட உண்மை உலக வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. காசு இருக்கிறவனைத்தான் அந்த உலகம் மதிக்குது, மற்ற யாரையும் இது மதிக்கிறதே இல்லை. ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் டக்குன்னு கிளிக் ஆகும். முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாதம் முழுவதும் சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கலைத்திறமை கொண்டோர்,
சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு அதை போட்டு இதை போட்டு சம்பாதிக்கணும், அல்லது சம்பாத்தியம் அப்புறங்க ஃபேமஸ் ஆகணும், புகழ் கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவரவருடைய ஜாதக வலுவிற்கேற்ப வீட்டில் நல்ல பெயர், அலுவலகத்தில் நல்ல பெயர், தொழில் இடங்களில் நல்ல பெயர், சோஷியல் மீடியாக்களில் நல்ல பெயர், அதிகாரி மேலதிகாரி உங்களை பற்றி இது வரைக்கும் ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தவர் கூட எங்கெங்க இவ்வளோ நாளாக உங்களுடைய திறமையை ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்ற மாதிரியாக ஆண் பெண் இருப்பாளருக்குமே தங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு சீராக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது முன்னர் பிடித்து வைக்கப்பட்ட பணம், பிஎஃப், ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த ஓய்வு பெற்ற பணப்பலன்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத சில நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் தனாதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறார். ராசியில் உச்சகுரு உட்கார்ந்து 9ஆம் இடத்தையும் வலிமையாக 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். மிக அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வாக்கு பலிதம் ஏற்படும். குடும்பத்தில் முன்னேற்றம், இணைவு, குடும்பம் பிரியணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை, கிடைக்கும் இந்த மாதத்தில். இந்த மாதமே கிடைக்கலன்னா கூட ஃபைல் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மேலதிகாரியோடைய மனமாற்றம், இந்த ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு மூவ்மெண்ட்டு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அரசு வேலைக்கு எழுதி 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 சலிச்சு போனேன், ஏறி இறங்கி அரை மார்க்கு 1/4 மார்க்கில் போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அரசு வேலை கிடைப்பதற்கான சில ஆயத்தங்கள், அதற்கான இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிறது போன்ற அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்குதுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்போது இந்த மாதம் முழுவதுமே உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் விலகிவிட்டன, விடிந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, பழைய 3 வருஷத்துக்கு முன்னாடி அட்டமத்து சென்னையில் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போது படிப்படியாக விலகி இருக்கிறது. இன்னும் ஒருபடி பொருளாதார முன்னேற்றம் அப்படியே தூக்கலாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆண் பெண் இருப்பாளருக்கும் கல்வி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல குரூப்பு படிக்க முடியும், மேற்படிப்பிற்கு அப்பா அம்மா சம்மதம், கல்வி கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள். இதுவரைக்குமே ஒரே இடத்துல சுவிட்ச் ஓவர் பண்ண போகிறேங்க, ஒரே இடத்துல இருந்தால் என்னுடைய அருமை இவங்களுக்கு தெரியலை, ஆனால் இதை விட அதிக சம்பளம் வேணும் இல்லையா, அந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் பண்ண போகிறவங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் நல்ல கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் எல்லாருக்குமே அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்தவங்க எல்லாருக்குமே மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள். கடன் சார்ந்த விஷயத்தில் பெயரை கெடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு, பெயரை திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு, பெயரை திரும்ப காசை ஒழுங்காக கொடுக்கணும், காசை ஒழுங்காக கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல சூழல்கள் இப்போது உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக தரிசனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்தை சனி இருந்து குரு பார்க்கிறார் இல்லையா, தெய்வ திருவுருவங்கள் கனவுலையோ நனவுலையோ நேரிலையோ தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன கடகராசிக்காரர்களுக்கு உன்னத மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஆவணி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அட்டமத்து சனி உங்களை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. மக நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சனி போக ஆரம்பிச்சிட்டார் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரர்கள் இப்போது 2-3 மாதமாக நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அஷ்டமச்சனிக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி. அந்த அளவுக்கு அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு வகையில் மன பாதிப்புகளை கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கொஞ்சம் எதையும் தாங்கக்கூடிய தைரியம், கெடுதல் விலகுமா, பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமானா, கஷ்ட நஷ்டங்கள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி தாங்கிறது அப்படிங்கிறதுல இன்றைக்கி பெரிய அளவில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டு, ஸ்ட்ராங்கான உடல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பின
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். அட்டமத்து சனியில் உண்மையிலேயே மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லவே இல்லை, வேதை என்கின்ற அமைப்பின் காரணமாக. அதே நேரத்தில் கெடுதல்கள் இருக்குமுன்னா தடைகள் பின்னடைவுகள் அஷ்டமச்சனியில் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் காரணத்தினால் கோச்சார வேதை ஏற்பட்டு சுபத்துவமும் உச்சகுருவும் பார்க்கக்கூடிய காரணத்தினால சனி வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறார்ன்றதான் உண்மை. அப்படி இருந்தும் என்னால் சமாளிக்க முடியலையேன்னு சொல்லக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்காக அகலக்கால் வைக்க வேண்டாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் ஒருபடி முயற்சிகள் அதிகமாக பண்ணி அதற்கு பிறகு தான் அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் தாங்க முடியும். கணவன் மனைவி உறவுகளில் மனைவியை பற்றின கவலை கணவனுக்கும், கணவனை பற்றிய ஆரோக்கியத்தை பற்றிய கவலை மனைவிக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை அப்படியே இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அரசு ஊழியர்களுக்கு லேசான ஒரு மனக்கலக்கம் இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னையா இது 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னா 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்குமே. இது அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, தனியார் ஊழியர்களுக்கும் பொருந்தும். அல்லது மேலதிகாரியோடு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய தன்மை, முதலாளியோடு கொஞ்சம் முரண்பாடு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அவசரப்பற்றாதீங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாதம் முழுவதும் செவ்வாய் வலிமையாக இருப்பதால் கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான். முதல்ல ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி தோணினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதால் எதிலும் அவசரப்பட்டு விட வேண்டாம். ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் 2ஆம் இடத்தில் போய் ஆட்சி என்கின்ற அமைப்பில், உச்சம் என்கின்ற அமைப்பில் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் மாதத்தின் இறுதி பகுதியான 10 நாட்களில் எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நல்ல மாதங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆவணி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமையும். உங்கள் ராசிநாதன் முதல் 10 நாட்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு மாறி மாத இறுதியில் கடைசி வாரத்தில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். ஏற்கனவே குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் என்ன நடக்கும்? கொஞ்சம் செலவுகள் ஓவராக இருக்கும். விரயங்கள் இருந்தாலும் கூட, செலவுகள் இருந்தாலும் கூட நற்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. ஏன்னா விரையாதிபதியாகிய உங்களுடைய உன்னத நண்பராகிய சூரியன் இப்போது 12ஆம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கிறார். பயணங்கள், செலவுகள், அதன் மூலமாக மேன்மைகள். ஆஃபீஸில் உங்களை தான் அப்படியே அடுத்தடுத்து அனுப்புவாங்க. இந்த ஊருக்கு போயிட்டு வா, அந்த ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டுமே அனுப்புகிறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் பின்னாடி யோசிச்சா நம்முடைய திறமை மீது தான் மேலிடத்திற்கு ஒரு மாதிரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் நம்மளை மட்டுமே அனுப்புகிறாங்கன்ற மாதிரியாக அந்த பயணத்தின் மூலமாக ஒரு ப்ரொமோஷனோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது அந்த வேலையை நல்ல விதமாக முடிச்சு கொடுத்தாரேன்னு ஒரு நன்மதிப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. திருமணம் நடக்குங்க. 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். நினைத்தவரையே திருமணம் அடையக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கார பெண்களுக்கு இப்போது கண்டிப்பாக அமைகிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை ஏற்படும். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிற காசை செலவு பண்ணி வீடு வாங்குறது, காடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்திலிருந்து அப்படியே செலவுகளை ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் போட்டு வீட்டை கட்டுருவோன்ற மாதிரியாக ஏதாவது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கட்டுவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வாகன மாற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல இப்போது ராகு பகவான் வலிமையாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. 6-11 வலுவாக இருந்தாலே சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவாகவே போய்கிட்டு இருக்கு. எனக்கு இல்லை, அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாரோ ஒருத்தர், மனைவி கணவன் குழந்தைகள்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவ செலவுகள், தேவையில்லாத செலவுகள், விரைய செலவுகள் எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னிக்கு இப்போது யோக காலம். இன்னொரு 6-7 மாதத்திற்கு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது இல்லையா? இப்போதே எதுலேயும் பண விஷயத்தில் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, தெரியாத ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, தேவையில்லாமல் வேலையை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் போகாமல் இருப்பதை மட்டும் நீட்டித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில்
கெடுதல்கள் எதுவும் வராத நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆவணி மாதம். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகிய சூரியன் லாபத்திலேயே வலிமையாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. வெற்றி கிடைக்கும், அண்ணன் அக்காள்கள் சப்போர்ட் கிடைக்கும். எதிலும் வெற்றி, எதிலும் ஒரு மன திருப்தி. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே லாபங்கள், அதாவது விற்பனையில் வர்ற விஷயத்தில் பெரிய அளவில் முதலீடை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்தை கையில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. என்ன ஒன்று, மாதத்தின் முதல் பகுதி 15-20 நாட்களுக்கு சுக்கிரன் நீச்சம் என்கின்ற அமைப்பில் அமைகிறார். அதனால் ஒரு 20 நாள் 15 நாள் 15-20 நாளைக்கு மாதத்தின் முதல் பகுதியில் கஷ்டம்தான். முயற்சி கடுமையாக பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல முயற்சி, பின்னால் வெற்றி என்கின்ற மாதிரியாக மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் ராசியிலே வந்து ஆட்சியாகக்கூடிய அமைப்பு பொற்கால அமைப்பாக உங்களுக்கு மாறும். முதல் பகுதியில் கடினமான பலன்கள், யாரும் என்னை புரிஞ்சிக்கல, அப்படி பண்ணிக்கல, இப்படி பண்ணிக்கலன்னு இருந்தாலும் கூட பிற்பகுதியில் அது அப்படியே நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் இப்போது உங்களுக்கு உண்டுங்க. துலாம் ராசிக்காரங்க தோற்கவே மாட்டீங்க. 6ஆம் அதிபதியை 6ஆம் இடத்தை இப்போது குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. அதனால் வருமானத்திற்கு வழி இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. தாராளமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் 2-3 வருஷத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் சொல்கிறத விட பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால் நல்ல பணம் வரக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டு. தந்தையோடு கொண்டிருந்த ஒரு முரண்பாடுகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலேயே ஆரம்பிக்கும். அரசு தேர்வு எழுதி தோற்று போனவர்களுக்கு அரசு தேர்வுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலேயே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சில ஆயத்தங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இதைவிட மேலாக ஏற்கனவே அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு நல்ல மந்திரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு எம்எல்ஏடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அறிமுகங்கள் 11ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உயரதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மகன் வந்து குரூப் 1 எழுதுகிறாரு, யூபிஎஸ்சி படிக்கிறாரு, இந்த மாதிரியான சில விஷயங்களில் அவர்களுக்கு ஏதேனும் நினைத்தவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் நன்மைகளாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பெண்களுக்கு ஆண்களால் இருந்து வந்த ஒரு கடினமான தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவனை பற்றியும் பிள்ளைங்களை பற்றியும், பிள்ளை எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னத்தை சொல்கிறதுனே தெரியல, சொன்னால் கோவம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனக்கவலைகள்லாம் விலகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்கும் இந்த ஆவணி மாதம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எதிர்பாராத விபரீத ராஜயோகம் இப்போது செயல்படும். செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். என்னங்கய்யா ராசிநாதன் போய் 8ல் மறைஞ்சா என்னங்கய்யா பண்ணுறது, நல்லதுகள் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ராசிநாதனே 6ஆம் அதிபதியாகி 8ல் மறைகின்ற காரணத்தினாலும், ராசியை உச்சகுரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் மிகப்பெரிய நன்மைகள். 11ஆம் இடத்துல நீச்ச சுக்கிரன் இருந்தாலும் அவர் சுக்கிரனாக தானே இருக்கிறார். அதனால் அருமையான நல்ல பலன்கள் இப்போது உண்டு. மாதத்தின் 20 நாட்களில் பெரிய பெரிய காரிய சாதனைகள், வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். கடைசி 10 நாட்களில் மட்டும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிக்கடி ட்ராவல் இருக்கிற அமைப்பு. முதல்ல ஒரு 20 நாளைக்கு நல்ல பணம் சம்பாரிச்சிட்டு கடைசி 10 நாள் அந்த பணத்தை உபயோகமான வழியில் செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஆட்சியாகின்ற காரணத்தினால சில பேருக்கு வாகன யோகம், வண்டி மாற்றுறது, 2 வீலர்லேருந்து காருக்கு மாறுறது, அல்லது புது லேட்டஸ்ட்டு வண்டி ஒன்று எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, பழைய வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, தூக்கி போட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு. வீட்டு கனவு நனவாகலை, ஹவுசிங் லோன் எனக்கு இதாகவே இல்லைங்க, சிபில் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹவுசிங் லோனு இதாக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வீட்டு வாகன கடன்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் 15-20ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உச்சகுரு ராசியை பார்ப்பது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதை மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வு. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டேன், அதில் பணத்தை விட்டுட்டேன், ஆன்லைன் ஸ்கேமில் பணத்தை விட்டுட்டேன், ஒரு வாட்ஸ்அப்பில் அது வந்தது இது வந்தது, 10 ரூபா போடு 30 ரூபா தரேன்னு சொல்லிச்சு, 1 லட்ச ரூபா போடு 10 லட்ச ரூபா ஆக்கலான்னு சொல்லிச்சு, போட்டுட்டேன், அவ்வளோதான், காசு போச்சு, அது போச்சு இது போச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு
இழந்த பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு, ஒரு 25% வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத அமைப்பு வரும். ரியல் எஸ்டேட்டு, மண் சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், ஜிம்மு வச்சு நடத்துகிறவங்க, உடற்பயிற்சி கருவிகள், காவல்துறை, இராணுவம் போன்ற சீருடை பணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றமாக இருக்கும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு. 2ஆம் இடத்தை செவ்வாய் வலுத்து பார்க்குறாரு இல்லையா? அப்போ இந்த அமைப்புகளில் உண்மையிலேயே நல்ல பலன்கள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதை விட இன்னொன்று சொல்லணும், 10ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கிறார். ஜீவன அமைப்பு நல்லா இருக்குது. ஒரே ஒரு வண்டி மட்டும் வச்சுருக்கிறேன், டிரைவராக இருக்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இவங்களுக்கெல்லாம் இன்னொரு வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் உண்டு. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஜீவன அமைப்புகளில் பெரிய நிம்மதி கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி ஆகிறதுன்றது பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் திறந்து விடப்படக்கூடிய அமைப்பு என்பதால் நல்லவைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய சுப மாதங்க இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. தந்தை வழி நன்மைகள், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்லவைகள் நடக்கிறது. சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை என்ன பண்ணுறது, காட்டை என்ன பண்ணுறது, போய் கவனிக்க முடியலையே, நான் இருக்கிறது ஒரு ஊர், பிறந்தது ஒரு ஊர், நான் இருக்கிறது ஒரு மாநிலம், பிறந்தது ஒரு மாநிலம், நாடே வேறங்க, வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டேன், நான் பிறந்த நாட்டை விட இப்போ வேறு இடத்துல இருக்கிறேன். இது எல்லா கவலைகளும் இந்த மாதத்தில் ஒரு கிளியர் கட்டாக அப்படியே தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதம் முழுவதுமே சீரான நற்பலன்கள் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு எதிரி வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லாபம் ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மாறப்போகிறதுனாலையும், மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும், யோகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து வலிமையாக ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலையும் உன்னத நல்ல பலன்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஏதாவது ஒரு கெடுபலன்கள் நடக்குமாங்க? கெடுபலன்கள்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கேரக்டர் மாறும், உங்களுக்கு கோபம் வரும், கொஞ்சம் சுறுசுறுப்பாவீங்க. செவ்வாய் ராசியை பார்க்குறாரு இல்லையா? செவ்வாய் ராசியை பார்த்தாலே கொஞ்சம் சுறுசுறுப்பு, ஸ்பீடு உங்களுக்கு வரும். நீங்களும் மற்றவங்ககிட்ட அதை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் இழுப்புக்கு மற்றவங்க வராமல் ஸ்லோவாக வேலை பார்க்கும்போது, என்னப்பா நானே இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களின் மீது கோபப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு உண்டு என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும், இருந்தாலும் கடைசியில் சமாதானப்படுத்திடுவீங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தாயின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மாவால் மிக உயர்ந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து ஆர்டர்கள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த கால நஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக அல்லது இந்த மாதிரியான அறிமுகம் இல்லாதவர்களின் மூலமாக வியாபாரம், தொழில், வேலையில் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய மத இதே மாதிரி தான் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா காதல் திருமணத்திற்கு அப்படியே அனுமதி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை வச்சுக்கலாம். இந்த மாதத்திலேயே சிலருக்கு உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள், நிச்சயார்த்த அமைப்புகள் திருமணத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதமே சிலருக்கு திருமணமே நடந்து விடக்கூடிய அமைப்புன்னு இளைய பருவத்தினருக்கு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 6, 8, 12 போன்ற பாவகங்கள் வலுத்து சிறந்து இருக்கின்ற காரணத்தினால் ஊர் விட்டு ஊர் போகிறது, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது, குறிப்பாக வடகிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நன்மைகள் நடக்கிறது எல்லாமே உண்டு. புனா, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத்தில் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆவணி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் அதிபதி சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியவர். அவர் அங்கே ஆட்சியாக இருக்கும்போது என்னங்க நடக்கும், அப்படிலாம் எதுவும் நடந்துராதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனை மகரத்திற்கு இந்த மாதம் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குது. 12 ராசிக்கு இல்லாத சிறப்பு மகர ராசிக்காரர்கள் இப்போது வரப்போகுது. என்னன்னா, இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு 12 ராசிக்காரில் எந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த தொடர்புகள் கிடையாது. குரு சுக்கிரன் இருவரும் தனித்தனியாக உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை பார்ப்பது, ராசியை உச்சகுரு பார்ப்பது, 8ஆம் அதிபதி வலிமையாக இருப்பது. 8ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்க. அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், பயணங்கள் மூலமாக இருக்கும், பிற இடங்களுக்கு போகிறதன் மூலமாக இருக்கும். இதுவரைக்கும் மகர ராசியில் பிறந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறேன், அது சரியாக வரல,
வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறேன், சரியாக வரல. வெளிநாட்டில் போய் சிட்டிசன் ஆகணும்னு பார்க்குறேன், அது சரியாக வரல. இந்த மாதிரியாக அது சரியாக வரவில்லை, இது சரியாக வரவில்லை என்று இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாம் சரியாக வரும் என்கின்ற திருப்தியான பதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வெளிநாட்டில் பையன் இருக்கிறாரு, ஆனால் செட்டில் ஆகலை, அவருக்கு கல்யாணம் பண்ண முடியல, அவருக்கு தொழில் நன்றாக இல்லை, அவர் குறைந்த சம்பளத்தில் இருக்கிறார், அல்லது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இல்லை, வெளிநாட்டில் பாப்பா இருக்கிறா, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை, மருமகனுக்கும் மகளுக்கும் சண்டை சச்சரவாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நல்ல மாற்றங்களாக வரும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகிறார் மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதியில். இந்த பிற்பகுதி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மை வியாபார பெருமக்களுக்கும் சரி, தொழில் முனைவோர்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, நிம்மதியாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வீடு வாகனம் கை கொடுக்கும். எல்லா விதத்திலும் ஒரு மாதிரியான, அதாவது கடந்த கால கஷ்டங்களிலிருந்து அப்படியே வெளியே வந்து விட்டோம், வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதார உணரக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. சுக்கிரனுடைய நீச்சம் கூட பெரிய அளவில் பாதிக்காது. ராஜயோகாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தில் தான் இருக்கிறார். 10 9ஆம் இடத்துல நீச்சமாகிறது. மாத இறுதியில் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவது என்பது கணிதம் சார்ந்த கணக்கு வழக்கு அக்கௌண்ட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இப்போது சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்க போகுது, நல்ல சம்பளம் வரப்போகுது, வேலையை விட்டுடலாமா, தாராளமாக விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். வியாபார பெருமக்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். எதிலும் ஒரு முன்னேற்றம் அருமையாக இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்றன. எதிலும் மிகப்பெரிய முன்னேற்றம், நன்மைகளை கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே நல்லபடியாக எதிர்பார்க்கலாம். இளைஞர்களுக்கும் எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். நண்பர்களின் மூலமாக நன்மைகள் உண்டு. கணவனால் ஆதாயம், மனைவியால் ஆதாயம், கூட்டு தொழிலில் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியத்திலேயே போய் சுக்கிரன் உட்கார்றதுனால மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் 10 நாட்களில் கோவில் குளம்னு சுற்றக்கூடிய அமைப்பு. இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடிய, திருப்பதிக்கு போனேன், டக்குன்னு போனேன், ஒரு ஆளை பிடிச்சேன், அப்படியே தரிசனம் கிடச்சிருச்சு. இது வரைக்கும் நான் கிடைக்காத ஒரு தரிசனத்தை வேங்கடவன் மலைகுனிய நின்ற பெருமாள் அப்படியே அருமையாக எனக்கு கொடுத்தார். ஸ்ரீமகாபெரியவருடைய அதிஷ்டானத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அவர் இருக்கும்போது தான் என்னால் பார்க்குறதுக்கு கொடுப்பினை இல்லை. இப்போதாவது அந்த அவதாரம், அந்த தெய்வ புருஷர் அடங்கிய இடத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நினைத்தது இந்த ஆவணி மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு இறுதி 10 நாட்கள் அட்டகாசமான தெய்வ தரிசனம், புனிதர்களுடைய தரிசனம், புனிதர்களுடைய தொடர்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், திருமண அனுமதி பெற்றோர்கள்ட்ட கிடைக்கும், நினைத்தவரையே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே ஜென்மச்சனியில் ஒரு காதல் பிரேக்கப் ஆகி போய் இன்னொரு புதிய காதல் வந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், பெரிய அளவில் சாந்தமாக இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் வியாபார பெருமக்களுக்கு தெரியும். விவசாயம் நன்றாக இருக்கும். வீடு கட்டுறதை ஆரம்பிக்க முடியும். இனிமேல் தடை இல்லாமல் கடந்த 3-4 வருடங்களாக எந்தெந்த விஷயங்களில் தடைகள் வந்ததோ அந்த தடைகள் எல்லாத்தையும் அப்படியே நிவர்த்தியாக்கி எதையும் என்னால் சமாளிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு போனவங்க எல்லாருமே கொஞ்சம் சமாதானம் ஆவீங்க. குடும்பம் பிரியலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், இந்த கல்யாணம் வேண்டாம், அந்த கல்யாணம் வேண்டாம், இப்படி இருந்தவங்க எல்லாருக்குமே மனமாற்றங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சுங்க. நானும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அந்த பக்கமும் கொஞ்சம் தப்பு, பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸும் கிடச்சிருச்சு. செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் மனமாற்றம் ஏற்பட போகுது, தைரியம் வரப்போகுது. 2வது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய தன்மை. குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் தோற்று போனதாக உணர்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பண வரவு இருக்கின்றதுனால, காசு பணம் தான் எல்லாம் முக்கியம். நல்ல வேலை கிடச்சா, ஒரு கணவனுக்கு நல்ல வேலை கிடச்சா மனைவியால் அவர் மன்னிக்கப்படுவார். ஒரு மனைவி கிட்டேருந்து ஆதரவு கிடைச்சா கணவனால் அவர் மன்னிக்கப்படுவார். இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் அந்த 7ஆம் அதிபதி ஆட்சியாகக்கூடிய அமைப்புகளில் கிடைக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சிக்கான கடன் கிடைக்கும். கடன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் 4 காசு சம்பாரித்து கடனையும் அடைக்க முடியும், வீட்டையும் காப்பாற்ற முடியும். இதுவரைக்கும் இருந்து வந்த அசுப கடன்கள் நீங்கி
சுபக்கடன்கள் வரக்கூடிய நல்ல மாதங்க ஆவணி மாதம். வயதிற்கு ஏற்றாற் போல கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனிமையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் அமர்க்கலமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் உச்சனாகி ராசியை பார்த்து கொண்டிருக்க 7ஆம் இடத்துல ஒரு 10-15 நாட்களுக்கு சுக்கிரனும் நீச்சமாகி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜென்மச்சனி கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 30 வயதுகளுக்கு உட்பட்ட எந்த ஒரு இளைஞரும் நல்லா இல்லைங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அப்பா பரவாயில்லப்பா தண்ணிக்குள்ளே முங்கிடுவேணும்னு நினச்சேன், மூஞ்சை அப்படியே முகத்தை அப்படியே வெளியே காட்டி மூச்சு விட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஜென்மச்சனியோடைய ஆதிக்கம் கொஞ்சம் விலகி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனம் தெரியாத மனக்கலக்கம்னு சொல்லுவோம். இது ஜென்மச்சனியில் நடக்கும். வீட்டில் திட்டு வாங்குவீங்க. எப்போ பார்த்தாலும் படுத்து கிடக்கிறியாடா, சோம்பேறியாக இருக்கிறியாடா, வீட்டை விட்டு வெளியே போடா, ராத்திரிலாம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு பகலெல்லாம் தூங்கிட்டு கிடக்கிறேன். இந்த மாதிரியாக சந்திரன் ஒளி இழந்த தன்மையில் இருக்கக்கூடிய, பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ஒளி இழந்த தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார இளைஞர்களுக்கும் இப்போது வீட்டில் அம்மா அப்பா கிட்ட திட்டு, புருஷன் பொண்டாட்டி சண்டை, இளைஞர்களுக்கு காதல் தோல்வி, மன அழுத்தம், கூடாத கெட்ட பழக்கம், கூடாத நட்பு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 6 மணி ஆனால் பைக்காக நிற்குது ஒரு கடையில், அந்த கடைக்கு போகிறது, அந்த கடைக்கு போய் அந்த ஃப்ரெண்டு அறிமுகமாகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் மனச்சங்கடங்கள் எல்லாமே இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதமாக, எதையும் கட்டுப்பாடோடு அணுகக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசிக்கார இளைஞர்களுக்கு இருக்குங்க. 30-40 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், 4 காசு சம்பாதிக்க முடியும். வியாபார பெருமக்களுக்கு உண்மையிலே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி இப்போது 6ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். எதனா ஒரு எதிர்ப்பு வரும். யாராவது ஒருத்தர் கந்திஷ்டி, என்னடா இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே நமக்கு இப்படி இல்லையன்ற மாதிரியாக பின்னால் புறம் பேசக்கூடவர்களால் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வருத்தம் வரும். ஆனாலும் அதை மாதத்தோட 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே 8ஆம் இடத்துல வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அதையும் சமாளிப்பீங்க. ஆக எல்லாவற்றிலும் ஒரு கண் திருஷ்டி போன்ற அமைப்புகள் இளைஞர்களுக்கு உண்டு. ஆனால் பெரியவர்களுக்கு அப்படி இருக்காது. மங்கள விஷயங்களை பேசி அமைக்கக்கூடிய சில நிலைகள் இப்போது கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு திருமணம் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, நீங்களே ட்ராவல் போகிறது, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த மாதம் பார்த்துட்டு வந்துடுவோன்ற மாதிரியாக சில பல ஒரு பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைஞர்களுக்கு தூரத்தில் ஒளி தெரிகிறது பார், தூரத்தில் கரை தெரிகிறது பார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகும் என்கின்ற எண்ணத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும். நீங்களாக மாற்றத்தை தேடி போகக்கூடாது. நீங்களாக எந்த விதமான மாற்றத்தையும் தேடி போக வேண்டாம். தானே தேடி வரக்கூடிய மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும், ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதியில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த 2026 ஆவணி மாதம். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்புள்ள வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக
கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ள சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.